நம்ம என்னன்னே தெரியல, சடனாக ரொம்ப வெயிட் கம்மியாகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. அப்பப்போ தண்ணி நிறைய தாங்கடிக்குது. தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன், யூரின் போயிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு 2 மாதமாக இதே மாதிரி இருக்கும். 2 மந்த்ஸாக இருக்குது. 2 மந்த்ஸாக இருக்குது. நானும் சரியாக நினச்சேன், ஆனால் எதுவும் ஆகணும்னு தெரியல. யூரின் நைட் டைமில் எவ்வளோ வாட்டி பாஸ் பண்ணுறீங்க? 3 hours once போட்டேன். ஸோ 1 டேக்கு ஒரு 10 to 15 டைம்ஸ் மேலேயே கூட போகும். நிறைய ஸ்வெட் ஆகுறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா? ஸ்வெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. தாகம் எடுக்கிறது, நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறது. தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குது. தண்ணி குடிக்க திரும்பி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அது மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா? டயர்டாக தான் இருக்குது. ஒரு தடவையுமே ஸ்வெட் அதிகமாக வரதுனால ரொம்ப டயர்டாகிட்டே இருக்குது. 2 மாசமாக இருக்குன்றீங்க, ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டலே செக் பண்ணல? நான் நார்மல்னு நினச்சேன். இப்போ தான் சீரியஸாக இருக்கணும்னு தோணுச்சு. அதனால செக் பண்ணலாம். ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? கரெக்ட் டைம்க்கு எடுக்கிறீங்களா? தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸாக சேஞ்ச் ஆகிடும். வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லை, முதல்ல ஏதாச்சும் பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, எனக்கு எதுவுமே எடுக்கல. இதான் ஃபஸ்ட் டைம். சரி, ஓகே. சில பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்லாம் எழுதுறனால அதை பண்ணிவிட்டு நம்ம என்னன்னு பார்த்துப்போம். இப்போதைக்கு இது எதுவும் டேப்லெட்லாம் எதுவும் போடணும்னா? இல்லை, நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா உங்களுக்கு? இது மட்டும்தான். சரி, ஓகே. இது போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க.